உங்களுடைய இயல்பே வேகமான சிந்தனை. பல விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசிக்கக்கூடிய திறன். இந்த இரண்டுமே இருக்கக்கூடிய நல்ல ஒரு வேகமான ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய மனதில் இருந்த அந்த ஒரு தெளிவானது மங்கியிருக்கும். தெளிவான முடிவுகளை இருப்பது, தெளிவான விஷயங்கள்ல மட்டும் போய் துணை நிற்பது, இது அனைத்தும் உங்களுக்குள்ள மங்கி போயிருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாமல் போய்விடும். தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்து விடுவீர்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் வந்து தேர்ந்து இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது தவறான முடிவுகள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போகத்தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் ஒரு சந்தேகங்கள் உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் கூட ஒரு குழப்பம் நிறைந்ததாக மாறியிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகள் உங்களுக்கு சின்ன சின்ன பலன்களை நிச்சயமாக ஏற்றி கொடுத்திருக்கும். இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா என்று நீங்களே உங்களை கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைகள் கூட நிச்சயமாக வந்திருக்கும். இது உங்களை மிகவும் சோர்வடையவும் செய்திருக்கும். ஆனால் அந்த குழப்பங்கள் உங்களை நிறுத்தாமல் இன்னும் உங்களை பிரச்சனையில தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். மாறாக அது உங்களை ஆழமாக சிந்திக்கவும் வைத்திருக்கும். முன்பு மேல் மேல் பார்த்த விஷயங்களை இப்போது நீங்கள் ஆழமாக ஆராய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய சிந்தனையை ஒரு புதிய நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கும். இன்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாக மாறியிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக நன்மைகள் எது கெடுதல்கள் எது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இந்த சனி பகவான் நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கியிருப்பார். நீங்கள் மிகவும் சமூகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நண்பர்கள், சுற்றம், உரையாடல்கள் இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய ஒரு பகுதிகளாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஒரு சுற்றம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறையவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் நம்பிய சில நண்பர்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பார்கள். சிலர் தங்களின் உண்மையான முகத்தை காட்டியிருப்பாங்க. உங்களிடம் போலியாக நடந்து கொண்ட நபர்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானால் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்கிற ஒரு உண்மையான முகம் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே அதிசயப்படுவீங்க. இவங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா, இவர்களைத்தான் இத்தனை நாட்கள் நம்ம கூட வைத்திருந்தோமோ என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் கூட நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது என்று அவங்களும் விலகி போயிருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி மனிதர்களை இனிமேல் ஏற்கவே கூடாது அப்படின்னு நீங்களும் அவர்களை விலக்கி வைத்திருப்பீங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் இனி சேர்க்கவே கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நீங்களும் வந்திருப்பீங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகவும் வேதனையாகத்தாங்க இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் அந்த விலகல்கள் ஒரு சுத்திகரிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். அது ஒரு மனிதராக இருந்தாலும் எனக்கு என்று இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற மனிதர்கள் வெளியேறி உண்மையானவங்க மட்டும் தங்கக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள உருவாகியிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு உறவுகளின் மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ அவர்கள் உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நபராக மாறியிருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவும் தெரியாமல் இருந்த நீங்கள் இனிமேல் அனைத்தையும் தெரிந்து கொள்வீங்க. இந்த சனி பகவான் உங்களை அமைதியாக்கி இருப்பார். மிதுனம் ராசிக்காரங்க இயல்பாகவே பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உருவாகியிருக்கும். நீங்க சொல்ல விரும்பியதை சொல்ல முடியாமலும் உங்களுடைய உணர்ச்சிகளை உள்ளுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு மிகவும் கடினமாகத்தாங்க இருக்கும். ஆனா அந்த அமைதி உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சக்தியை தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் கேட்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. கவனிக்கவும் கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. பேசுவதற்கு பதிலாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய உறவுகளிலும் உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளிலும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருப்பீங்க. ஆனா போக போக அதனை நீங்கள் அறிந்து ஏன் இப்படிலாம் ஏற்பட்டது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பேச்சையும் ஒரு காலகட்டத்திற்கு முன்பு சோதிக்கவும் செய்திருப்பார். உங்களுடைய வார்த்தைகள் பல நேரங்களில் உங்களுக்கு உதவவும் செய்திருக்கும். அதே சில நேரங்கள்ல அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் உருவாக்கவும் செய்திருக்கும். நீங்க பேசக்கூடியதை பார்த்து மற்றவங்க ரசிப்பாங்க. இன்னும் சில நேரங்கள்ல எதிரில் இருக்கக்கூடிய மனநிலைகள் எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் எப்பொழுதும் போல பேசுவீங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகவும் செய்திருக்கும். இது சனி பகவானால் ஏற்பட்ட சில முக்கியமான ஒரு செயல்களாக இருக்கும்.
நீங்கள் யோசிக்காமல் சொன்ன வார்த்தைகள் சிலர் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். இந்த அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருந்த போது நீங்கள் உங்களுடைய பேச்சை கவனமாக பயன்படுத்த கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. நம்ம எப்படி பேசணும், இனிமேல் எப்படி பேசக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு அதன்படி பேசவும் ஆரம்பிப்பீங்க. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். இன்று நீங்க சொல்வது உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் அது தாக்கம் உள்ளதாக நிச்சயமாக மாறியிருக்கும். இந்த ஒரு தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள், உங்களுடைய மதிப்பு என அனைத்தையுமே குறைத்திருக்கும். அதனால எப்படி பேச வேண்டுமோ அந்த ஒரு இடத்தில் நீங்கள் அப்படி பேசி பாருங்க. உங்களுக்கான மதிப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிதுனம் ராசி வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களை மெதுவாக கலைக்க வைப்பார். மனதிற்குள் எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் இனிமே நீக்கி விடுவாருங்க. முன்பு ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போது பல வழிகளில் யோசித்து முடிவுக்கு வர முடியாமல் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய முக்கியமான விஷயங்களை கூட முடிவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில முடிவுகளை உங்களுக்கு தேடியும் கொடுப்பார். இப்போது அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு காட்டி காட்டி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல நிலைமைகள்ல உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போவாருங்க. இனிமே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு இருந்த பதில் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் என்று நீங்களே புரிந்து கொண்டு நடப்பீங்க. இது ஒரு திடீர் மாற்றம் அல்ல, திடீர் மாற்றம் போல உங்களுக்கு இருக்காது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நாள்தோறும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தும், சில அவமானங்கள், சில பிரச்சனைகளை பார்த்தும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். அதனால தினசரி பார்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து உங்களுடைய மனதை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. இதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உறுதியானதாகவும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு திசையில் நகரக்கூடிய நிலைமைக்கும் நிச்சயமாக மாறியிருக்குங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய முடிவுகளை இனிமே சரியாக்கி காட்டுவார். இதுவரைக்கும் நீங்க எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு சந்தேகத்துடன் நடந்திருந்தாலும் அழுத்தத்துடனும் இருந்திருந்தாலும் ஆனால் இனிமே நல்ல நல்ல முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. போதுமான அளவுக்கு அது உங்களுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். சில நேரங்களில் தவறான முடிவுகளும் உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு துல்லியம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் யோசிக்கக்கூடிய விதமும் முடிவு எடுக்கக்கூடிய வேகமும் சரியான சமநிலையில் மாற ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்க எடுத்த முடிவுகள் நல்ல விளைவுகளை உங்களுக்கு தர ஆரம்பிக்கும். இதனால் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். நான் சரியாக யோசிக்கிறேன் என்ற ஒரு உணர்வும் உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம், எது தேவையற்றது என்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெளிவாக இந்த ஒரு நேரத்தில் இப்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் பல விஷயங்களில் கவனம் செலுத்தி சோர்வடைந்திருப்பீங்க. ஆனா இப்போது நீங்கள் உங்களுடைய சக்தி என்ன என்பதை சரியான இடத்தில் நீங்க செலுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இலக்குகள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து அதன் பின்னால் நீங்கள் போக பாருங்கள். உங்களுடைய இலக்குகளை உங்களால நிச்சயமாக அடைய முடியும். உங்களுக்கான ஒரு நேரமாக இது இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த ஒரு நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் எதுக்காக உழைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சீரான பாதையில கொண்டு போக செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் ஒரு நோக்கத்துடன் இருப்பதாக மாறிவிடும். இதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடுங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய தொடர்புகளையும் இந்த ஒரு நேரத்தில் மேம்படுத்தவும் செய்வார். உங்களுடைய பேச்சு, நீங்க பழகக்கூடிய முறைகள் இது அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுப்பார். முன்பு நீங்கள் சொல்ல நினைத்ததை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் போயிருந்திருக்கும். நீங்க சொல்வதை மற்றவங்க தவறாக புரிந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க சொல்ல நினைத்தது என்ன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா இப்போது நீங்க பேசக்கூடிய விதம் தெளிவானதாக மாறியிருக்கும். எந்த அளவுக்கு புரிதலாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவும் செய்யும். இதனால் உங்களுடைய உறவுகள் மேம்படவும் ஆரம்பிக்கும். வேலை இடத்தில் உங்களுடைய கருத்து மதிக்கப்படும்.
குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு அர்த்தமானது இனிமே இருந்துவிடும். இந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது. போக போக இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் எதுக்காக உழைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சீரான பாதையில கொண்டு போக செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் ஒரு நோக்கத்துடன்